ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம டீம் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்தாங்க. அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே நம்ம டீம் ஒரு ட்ரேட் எடுத்துருக்காங்க. ட்ரேட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிருக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். அதுக்கான லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கேபிட்டல்லேருந்து. ஸோ உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காமிக்கிறேன். இது லைவ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இட்ஸ் கிளியர்டு லைவ் அக்கௌண்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட் தான். இந்த ட்ரேட் என்ன ரீசனுக்காக எடுத்தாங்க, எந்த ரீசன்னால இது டார்கெட் அடிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதுவும் எந்த பேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஆல் டைம் நம்ம ஃபேவரட் கோல்டு. அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னால ட்ரேட் எடுத்தாங்க, எப்படி ட்ரேட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கோல்டு மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைக் நான் 4 ஹவர்ஸில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். கோல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டு மார்க்கெட் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு, ஃப்ளிப்பு கொடுத்துச்சு, மார்க்கெட் இந்த டேரக்ஷன் தான் போக போகுது அப்படிங்கிறத எஸ்டர்டே நைட்டு பார்த்தோம். மார்க்கெட் ஒரு இடத்துலையுமே ஸ்டாப் ஆகல. மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்பைக் கொடுத்துச்சு. இந்த ஸ்பைக்கில் எங்கே ட்ரேட் எடுக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்ஜஸில் போய் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் எடுக்கிறது கூடாது அப்படிங்கிறது தான் எப்போவுமே நான் சொல்கிறது. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எட்ஜஸில் போய் எப்பவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அது கரெக்டான வேலை கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டோட வியூ, அதாவது மார்க்கெட் எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது, என்ன ரீசனுக்காக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் திங். ஸோ 15 மினிட்ஸுக்கு போனோம். க்ளீனாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து வந்துருக்கு. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். நிறைய பேர் நினைப்பீங்க, இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலையாங்கிறது நிறைய பேர் கேள்வி இருக்கும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு தெரியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியும். ஏன்னா ஆஸ் பர் த ரூல் எங்கள் டீமுக்கு இதுதான் ரூல், இப்படி தான் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வி கேன் டிசைடட். ஸோ அதனால் 1:2 என்எஃப். ஏன்னா அடுத்த என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கணுங்கிறதுக்கும் எங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. அந்த ரூலை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். ஏன்னா கேபிட்டலை முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ணணும், கரெக்டான ட்ரேட் எடுக்கணும். அது இல்லாமல் முக்கியமாக எங்களோட கிளைண்ட்ஸுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறது தான் மெயின் மோட்டோ. நிறைய ட்ரேட் எடுக்கணுங்கிறது மோட்டோவே கிடையாது திங். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டமில் அப் ட்ரெண்டோட வியூவில் தெளிவாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல போய் பார்க்கும்போது தான் நமக்கு க்ளீனாக சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே நைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டு கிளியர் ரெஸ்பெக்டேஷன்ஸ் எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோவில் ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரெண்டாக அனலைஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு க்ளீன் டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கு. சரி அவங்களுக்கு இப்போ இதில் ஒரு ஃப்ளிப்பாக எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடம் ஒரு ஸ்விங் லோ, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுங்கிறது நடந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தோன்னா ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அஸ் பர் த ட்ரேடினியஸ் ரூல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். நிதானமாக பொறுமையாக மார்க்கெட்டு எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுது, என்ன ரீசனுக்காக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நிதானமாக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணலை, இந்த இடத்துக்கு கரெக்ஷனே வரலை. ஃபர்ஸ்ட் திங் அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணான், மேலே போயிட்டான். அதே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, தெளிவாக மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது. இந்த ஸ்விங் லோவை மார்க்கெட்டால் எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் திங். ஸோ வெயிட் பண்ண, நிதானமாக வெயிட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அதனால் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல ட்ரேடருக்கான அழகு. பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி அவசரப்படாமல் மார்க்கெட் திருப்பி இந்த ஸ்விங் லோவுக்கு வருது. அப்புறம் எங்கள் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோவையும் நெக்ஸ்ட் தென் இந்த ஸ்விங் ஹையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிசர்ச் பண்ணும்போது இது லாஸ்ட் ஸ்விங்கோட லோ. ஸோ இங்கே நான் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு கரெக்ஷன் செக் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆனது ஒன்று,
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது லாஸ்ட் ஃப்ளிப்பு ஸ்விங் லோவோட லெவல் ரெண்டுமே ஒரே இடத்த மர்ச் பண்ணோம்னால நமக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிற நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டுக்கு தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட். நெக்ஸ்ட் கெட்டிங் த டார்கெட். ஸோ ரூல், என்னோட ரூல் என்ன, நான் என்ன ரூல் சொன்னேன் அப்படிங்கிறதுனா நம்ம டீம் கரெக்டாக அப்ரோச் பண்ணி கரெக்டான ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டா ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய இடத்துல நான் வந்து சேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஓடி போய் ட்ரேட் எடுக்காமல் நிதானமாக 1 டேக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை பெஸ்ட் ட்ரேடாக எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டு கம்பல்சரி உங்களுக்கு வேணும். 1 டேக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது பெஸ்ட் ட்ரேடாக இருக்கணும். நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்துனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது எனக்கு 1 டேக்கு 2% ப்ராஃபிட் இட்ஸ் எனஃப், போடும் எனஃப். அந்த மைண்ட் செட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாஸ் எவ்வளோ வேண்டாம் பேர் பண்ண முடியும், நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்த்தா அந்த லாஸையுமே நீங்கள் பேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கணும், நான் எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், ப்ராப்பரான ட்ரேட் பிளான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த ஃப்ரீ கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரூல்ஸை கட்டிக்கிட்டு ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டி அசஸ் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு ப்ராப்பர் ட்ரேட் பிளான் கொடுக்கும். அந்த ட்ரேட் பிளான் செட்டப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் யூ வில் பி சக்ஸஸ். வித்தின் ஒரு 1 or 2 months நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகும். பட் ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் கொடுக்க தான் முடியும், அதை யூஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் ஜீனியஸில் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஆஃப்டர் தட் வி ஆர் கிவிங் த காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ். நீங்கள் எங்ககிட்ட ஃபண்டு கொடுக்க வேணாம், நீங்களே ட்ரேடு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டோட என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய சர்வீசஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்ரேட் ஜீனியஸோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எல்பேண்டில் கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்கும். கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கரெக்டான வேலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ண கற்றுக்குங்க. தேவையில்லாமல் வெளியில் போயிட்டு ஒரு 20,000 40,000 கொடுத்து லாஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் ஜீனியஸோட கோர்சஸில் ஃப்ரீயாகவே கிடைக்கிற கோர்சஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி உங்களை அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு கேபிட்டல் ரிஸ்க்காக எடுத்து யூ வில் பி லேர்ன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் எங்கள் பேச்சஸில் இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை சி யூ ஆர்.